இன்னைக்கு என்ன வீடியோனா ஒருத்தோடு பார்க்க வந்துருக்கோம். அவர் ஆடு விளக்குறாரு, வாங்க போய் அவர்கிட்ட பேசலாம். ஐயா, நீங்கள் எந்த ஊர் ஐயா? கீரம்பூருங்க. கீரம்பூடா. ஆடுன்னா என்ன ரேட் ஐயா வரும்? டோங்கமே குட்டி 7000 வருங்க. குட்டி 7000. இது என்ன வகை ஆடியா? இது கொடியாடு. கொடியாடாயா? வாங்க கிட்டத்தில் போய் பார்க்கலாம். கொடியாட்டில் நீங்கள் எப்படி நல்லா இப்போ ஒரிஜினல் ராமநாடு கொடியாடு வச்சுக்கிங்களாயா? ராமநாடு பருத்து கொடியாடு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஒரு வீடியோவில் போட்டுப்போம், ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட போய் வீடியோ போடுவோன்னு. நம்ம ஒரிஜினல் கொடியாடு பார்க்க வந்துருக்கோம். ஐயா, இப்போ இங்கே முன்னாடி நிற்கிறது செம்பூர் ஆடா ஐயா? கொடியாடுங்க. இல்லையா, கொடியாடுனா கலருக்கு செம்பூடு மரம்பாங்களையா, அந்த வகையான ஆடாயா? நீங்கள் ஓட்டி விட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கடை. இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும், நல்லா பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க. பால் மறக்கிற மாதிரி அதில் நான் 5 மாதம் 6 மாதம் ஆகணுங்க. ஆமாம், அப்போ தான் 7000 கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். சும்மா எல்லாம் தந்துட மாட்டாங்க. சரிங்கய்யா. இப்போ கடைனா தடிங்களாயா? இடையெல்லாம் தர மாட்டோம். நீங்கள் கன்னியாடு ஒன்று வச்சு ஆகுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு கன்னியாடு அங்கே மெய்டு, அது கொடியாடு வகை தானேயா? இல்லை, இதுலேயே 2 ஜாதி இருக்குது. ரெண்டும் ஒரே வகைனா கன்னி மூஞ்சிக்கிட்ட வரி கோடுண்டா அது கன்னி. அது பெரியாடுன்னா பாரு, பெரியாடு. ஆமாய்யா. கொடியாடு. எல்லாம் சின்னது எல்லாம் சிறு ராசி, அது வேற. வெள்ளாடு வகை வேற ஜாதி வகை. ஆமாய்யா. இப்போ நீங்கள் பெரியாடுன்னா எவ்வளோக்கு தருவீங்க கேட்குறவங்களுக்கு? சுமாராக 15000 வருங்க. 15000 ஐயா? எப்படியா, சென்னையா இல்லாட்டி செனையோட இருந்தால் 15000 20000 கூட வச்சா. 2 குட்டி செனை ஒரு ஆடு எவ்வளோயா? 23000 வருங்க. 2 குட்டி ஒரு ஆடு செனையோட. செனை இல்லாத செனையோட இருக்கும். 23000 வருங்க. வாங்க இப்போ நம்ம போய் ஆடு பார்க்கலாம். அது என்னய்யா, அது செம்பூடா மர ஆடாயா? அது இதோ இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு பாருங்க, இதோ இது முன்னாடியே. அதுவும் கொடி ஆடு தாங்க. அங்கே ஆட்டுக்குட்டிக்குங்களையா? அதான் என்ன ஆட்டுக்குட்டியா? அந்த வெள்ளை அந்த தாய் வெள்ளையாட்டுக்குட்டி. இல்லை, நீங்கள் எத்தனை ஆடு வகையா வச்சுக்கிங்க? கொடியாடு ஒன்றுக்கு, கொடியாடு பாதி கொடியாடு, பள்ளையாடு. கொடியாடு நிறையா இருக்குது. அது ஒரு கன்னி ஆடுக்கு தான் நிறையா இருக்குது. பள்ளையாடு கொஞ்சமாக தான் இருக்கும். பள்ளையாடுனா வெள்ளாடு வகை. வளர்த்தியாக இருக்கும். சரிங்கய்யா. குட்டையாக இருக்குங்க. 3 ஆடு, 3 ஜாதி ஆடு வச்சுக்கிங்கய்யா இப்போ நீங்கள்? ஆமாம் ஆமாங்க. ஒரு கொடியாடு, கன்னி ஆடு, வெள்ளாடு. இதில் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? மாதத்துக்கு விலை கிடைக்காதுங்க. வருஷம் ஒரு கிடா குட்டி விற்றா 10000 விற்கலாம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குது? ஒரு வருஷத்துக்கு என்ன, ஒரு 30000 கிடைக்கும். 30,000 கிடைக்குமாய்யா? நீங்கள் எத்தனை வருஷமா ஆடு வளர்க்குறீங்க? நான் இப்போ 30 வருஷமாக. 30 வருஷமாக வளர்க்குறீங்களாயா? கொஞ்சம் கொஞ்சமாக விற்று வைக்கிறது. இப்போ நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? கீரம்பூருங்க. கீரம்பூரில் எங்கிட்டயா? டேங்கு பக்கத்துக்கிட்ட. டேங்கு பக்கத்துக்கிட்ட. எங்கய்யா? இங்கே முன்னாடியே மொதல் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க, அங்கேயா? மொதல் ஸ்டாப்பு வெள்ளாடு. உங்ககிட்ட ஆடு வேணும் வந்து கேட்குறாங்கன்னா தருவீங்களாயா?
நம்ம இன்னும் கொஞ்சம் தாங்க வச்சுருக்கோம். ஆடு வேணும்னா முன்னாடியே சொல்லிக்கணுமாயா? ஆடு வேணும்னா அவங்க ராமநாதபுரத்துக்காரவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்க போய் வாங்கிக்கலாம். அடிவாரத்துக்கிட்ட பாளைய சாராய கடைக்கிட்ட இருக்குது. அவங்க பட்டி போட்டு வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட கேட்குறாங்கய்யா. எப்படின்னா நீங்கள் என்ன மாட்டோம் எப்படின்னா கேட்டால் இந்த ஆட்டில் விற்பீங்கய்யா? இல்லையா, நான் கேட்குறது என்ன என்றால், இப்போ நீங்கள் ஆடு வச்சுக்கிங்களே, இல்லை எந்த ஆடு விற்பீங்க? இப்போ சமயம் போல் பெருசு கூட விற்பான். ஒரு 15,000த்துக்கு விற்பான். தனியா ஒரு 3 மாதம் 4 மாதம் தனியாக இருக்கிறத 15,000த்துக்கு விற்றுக்குவான். குட்டி போடுறப்பில் இருக்கும்போது 20,000 பக்கம் வருங்க. சரிங்கய்யா. இது ஒரிஜினல் ராமநாடு கொடியாடாயா? ராமநாதபுரத்து கொடியாடு. சரிங்கய்யா. உங்கள் நம்பர், தொலைபேசி நம்பர் தாங்கய்யா. உங்கள் நம்பர் அழுத்தினா கிடைக்குங்க. இல்லையா, உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியுமாயா? இல்லை நாங்கள் இதில் எடுத்துக்கலாம். சரிங்க. சுவிட்சு அழுத்தினா தெரியும். உங்கள் நம்பர் என்னய்யா? நில்லுங்கண்ணா. எடுத்துருவாங்க. வச்சுக்கிங்களாயா? அதெல்லாம் கிடையாது. ஆட்டுக்கு பேர் வைக்கலையா? மற்றவங்கள்ட்ட எத்தனை உடுப்படி இருக்குங்கய்யா? 5 உடுப்படி இருக்காயா? குட்டி 5 உடுப்படி. கெடா 3 இருக்கு. சரிங்கய்யா. ஒரு 7 ஆடு இருக்கு. சரிங்கய்யா. இப்போ நீங்கள் ஆடு 30 வருஷமாக மேய்க்கிறீங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆடு எத்தனை குட்டியே போடும் கொஞ்சபட்சம் ஒரு ஆடு? 2 குட்டியும் போடும், 3 குட்டியும் போடும், ஒரு குட்டி கூட போடும் ஒவ்வொரு சமயம். சரிங்கய்யா. இதில் நீங்கள் கூப்பிட்டா இப்போ ஆடு உங்ககிட்ட விடுமாயா? ஒரு ஆடு மட்டும் பிடிச்சி காமிங்க ஐயா. நல்லா உயரமா இருக்குயா ஒரு ஆள் வருஷத்துக்கு ஆடு. இல்லை எது பழைய உங்கள் கிட்ட முன்னேலேருந்து இருக்கிற ஆடு? உங்கள்கிட்ட முன்னேலேருந்து இருக்கிற ஆடு இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எல்லாம் அதோட குட்டிங்க. சரிங்கய்யா. நல்லா பெரிய பெரிய கொடியாடாக வச்சுக்கிங்கய்யா. உங்கள்கிட்ட போயிருக்கிறீங்க தருவீங்களாயா? இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய கொடியாடு. ஒரிஜினல் ராமநாடு கொடியாடுங்க இது. இதே பார்க்க ஒரு கெடாவாட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், இவர்கிட்ட போய் இப்போ இதை கொஞ்சம் பட்சம் எத்தனை கிலோ ஒன்று போய் கேட்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இதாங்க செம்பூர் ஆடு. அது மர சிகப்பு கலரில் இருக்கிறது செம்பூடு, கருப்பு கலரில் இருக்கிறது மர ஆடுங்க. ஏன் இல்லை ஆடு கொஞ்சபட்சம் எத்தனை கிலோயா வரும்? ஆட்டை பொறுத்து தாங்க வரும். சரி இருக்குதுன்னா அது 25 கிலோ வரும். 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற மட்டும் இருக்குயா? இல்லை அந்த மரம் அங்கே நிற்கிற பாருங்கய்யா, அந்த ஆடுனாயா நல்லா பெரிய ஆடாக இருக்குது. இப்போ வச்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் யாரும் பக்கத்தில் எதுவும் சொல்லையா?